சுவாமி சித்தகுருஜி அருளிய நந்தி ஜீவனாடி அற்புதங்கள் பாகம் 8 சிவன் சொத்து குலநாசம். பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரர் ஜீவனாடி படிப்பதில்லை என்பது ஒரு நியதியாகும். ஏனெனில் அன்று நந்தீஸ்வரருக்கு சிறப்பான தினம் என்பதால் உலகெங்கும் உள்ள சிவாலயங்களில் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வேளையில் நந்தீஸ்வரர் தவ நிலையில் ஈசனை நோக்கிய வண்ணம் இருப்பதால் அன்றைய தினம் ஜீவனாடி படிக்க வேண்டாம் என்று நந்தியம்பெருமான் ஜீவனாடி மூலம் எனக்கு ஆணையிட்டிருந்தார். அதனால் ஜீவனாடியை பிரதோஷ நாட்களில் மாலை வேளையில் பூஜையில் வைத்து பிரதோஷ பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது. வளர்பிறை பிரதோஷமானால் திருவண்ணாமலை சென்று நந்தியம்பெருமானையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வழிபட்டு மலைவளம் வருவதை தலையாய கடமையாய் இன்றளவும் கொண்டிருக்கிறேன். அன்று ஒரு தேய்பிறை பிரதோஷ நாள். வழக்கமான பிரதோஷ பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது மதியம் 1 மணி அளவில் ஒரு காரில் ஒரு குடும்பத்தினர் வந்தனர். பிரதோஷ நாளில் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுப்பதில்லையே என்று நினைத்து கொண்டு என் உதவியாளரை கூப்பிட்டு அவர்களிடம் பேசும்படி சொன்னேன். 5 வினாடிகள் சென்ற பின்பு உதவியாளரும் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெரியவரும் என்னிடம் வந்தனர். குருஜி, இவங்க விசாகப்பட்டினத்திலிருந்து வர்றாங்களாம். இவங்க மகனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஜீவனாடி பார்க்க வந்திருக்காங்களாம். சரியாக தமிழ் பேச தெரியல, தெலுங்கில் தான் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி தேய்பிறை பிரதோஷம், அதனால் நாடி பார்க்க முடியாதுன்னு கூறினேன். அவங்களோ தூரத்துலேருந்து வர்றோம், எப்படியாவது நாடி படிங்கன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்று ஒரே மூச்சாக கூறி நின்றார் உதவியாளர். எனக்கு சரியாக தெலுங்கு பேச வராததால் உதவியாளரை மொழிபெயர்க்க சொல்லி வந்தவரிடம் பேசத் தொடங்கினேன். அவர், ஐயா, நான் விசாகப்பட்டினத்தில் வாழ்கிற தெலுங்கு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவன். அங்கே உட்கார்ந்திருப்பது எனது மனைவி சம்யுக்தா, மகன் சீதாராம். அவனுக்கு வயசு 32 ஆகுது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சீஃப் மேனேஜராக வேலை செய்கிறான். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதுக்கு காரணம், கடந்த 4 வருஷமாக வாய் சரியாக பேச முடியாமல் போச்சு. அதிலிருந்தே கல்யாணம் தள்ளிக்கிட்டே வந்துருச்சு. நேற்று தான் நந்தீஸ்வரர் ஜீவனாடி பற்றி ஒருத்தர் மூலம் கேள்விப்பட்டு நேராக கிளம்பி வந்துட்டோம். எப்படியாவது ஜீவனாடி படித்து சொல்லுங்கய்யா, என் மகனுக்கு நல்ல வழி காட்டுங்கய்யா என்று கூறியபடியே என் கால்களை பிடித்து அழத் தொடங்கினார். அவரை சமாதானப்படுத்தி, இன்று பிரதோஷம் பார்க்க முடியாது, ஒரு ரூம் போட்டு தங்கிவிட்டு காலையில் வாங்க என்று கூறி அனுப்பி வைத்தேன். மறுநாள் காலை முதல் ஆளாக பூ, பழம், வெற்றிலை பாக்குடன் வந்து அமர்ந்திருந்தனர். நந்தீஸ்வரரை வேண்டி ஜீவனாடியை படிக்க ஆரம்பித்ததும் ஓர் ஆச்சரியமான செய்தி வந்தது. ஜீவனாடியை முழுவதுமாக படித்து முடித்துவிட்டு அதில் உரைக்கப்பட்ட செய்திகளை தெலுங்கில் மொழிபெயர்த்து அவர்களுக்கு விளக்கமாக உரைக்கும்படி உதவியாளரிடம் சொன்னேன். அவரும் அவர்களிடம் இதை உரைத்தபோது அவர்கள் அடைந்த வியப்புக்கு அளவே இல்லை. அப்படி உரைக்கப்பட்ட செய்தி என்னதான் என்று அறிந்து கொள்ள ஆவல் உங்கள் மனதில் தோன்றுகிறதா? இதோ, இந்த சீதாராம் என்ற இளைஞன் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு தெலுங்கு நாட்டில் விஜயவாடா என்ற பகுதியில் பிறந்திருந்தான். வைசிய குலத்தில் பிறந்த இவன் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வைசிய வணிகரிடம் கணக்கு பிள்ளையாக பணியாற்றினான். சிவபக்தி மிக்க வைசிய வணிகர் தன் ஊரில் ஒரு சிவன் கோயிலை கட்ட விரும்பி கோயில் கட்டும் பணிகளை இவனிடம் ஒப்படைத்துவிட்டு அதற்கான பொன் பொருட்களையும் கொடுத்துவிட்டு தன் 2 இளவயது மகன்களுடன் மனைவியுடன் குதிரை வண்டியில் காசி யாத்திரை புறப்பட்டு விட்டார். மிக்க நம்பிக்கை வைத்துள்ள தன் கணக்கு பிள்ளையிடம் யாத்திரை சென்று வர குறைந்தது 6 மாத காலம் ஆகலாம் என்றும் அதற்கிடையில் கோயிலை பூரணமாக கட்டி முடித்து கும்பாபிஷேகத்திற்கு தயார் செய்து வைக்கும்படியும் தான்
தீர்த்த யாத்திரை சென்று திரும்பியதும் கும்பாபிஷேகத்தை செய்யலாம் என்றும் அதற்காக அதிகப்படியான ஸ்தபதி சிற்ப வேலையாட்களை கொண்டு பணிகளை விரைவாக முடிக்கும்படியும் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். ஆனால் செல்வத்தின் மேல் அதிக பேராசை கொண்ட கணக்கு பிள்ளை வணிகர் சென்ற பின்பு கோயில் கட்டுவதற்காக வைத்திருந்த பொன் பொருட்கள் யாவற்றையும் ஒரு இரவில் திருடர்கள் புகுந்து திருடிவிட்டதாக வணிகரின் உறவினர்களிடமும் ஊர் மக்களிடமும் நாடகமாடினான். பணிகளில் மிக சிறந்தவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் மதிக்கப்பட்ட கணக்கு பிள்ளை இப்படி சொன்னதை எல்லோரும் நம்பிவிட்டனர். 6 மாதம் கழித்து வணிகரும் குடும்பத்தினரும் தீர்த்த யாத்திரை முடித்துவிட்டு ஊர் வந்தடைந்தனர். வணிகரிடம் பொய்யை அப்பட்டமாக கூறி கணக்கு பிள்ளை அப்பாவி போல் அழுது புலம்பி கபட நாடகமாடினான். ஏதும் அறியாத வணிகரோ கணக்கு பிள்ளையை முழுதாக நம்பினார். போதாததற்கு கணக்கு பிள்ளை சிவன் மீதும் சத்தியம் பண்ணினான். இதற்கு பிறகு சில மாதங்களில் வணிகர் உடல் நலம் குன்றி இறந்தார். கணக்கு பிள்ளை இனி இங்கிருந்து பயனில்லை என்று திருடிய பொருட்களோடு வேறு ஊர் சென்று விட்டான். முற்பிறப்பில் கணக்கு பிள்ளையாய் ஏமாற்றி சொத்து சேர்த்தவன்தான் இந்த பிறவியில் சீதாராமாக பிறந்து கடந்த 4 வருடம் முன்பு வங்கி பணிக்கு மாற்றலாகி விஜயவாடா வந்தான். அந்த சிவன் கோயில் கட்ட வேண்டிய இடத்துக்கு அருகே உள்ள வங்கியிலேயே பணி அமர்த்தப்பட்டு இருக்கிறான். முற்பிறப்பில் அவன் செய்த கர்மவினை காரணமாக விஜயவாடா வந்தவுடன் சில நாட்களில் வாய் பேச முடியாமல் போய்விட்டது. பொய் சத்தியம் செய்ததால் தான் வாய் பேச முடியாமல் போய்விட்டது, சரிதானே என்று நந்தீஸ்வரர் ஜீவனாடியில் கேட்டார். அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. மாறாக கண்களிலிருந்து கண்ணீர் தான் தாரை தாரையாக கொட்டியது. விஜயவாடா மாற்றலாகி சென்றதும் வாய் பேச முடியாமல் ஆனது என்பதை ஏற்றுக்கொண்டனர். பின் அனைத்தும் சரிதான் என்று கூறி அதற்கான பிராயச்சித்தத்தை நந்தியம்பெருமானிடம் வேண்டினர். நந்தியம்பெருமானோ தீதான பாவத்தில் சிக்கியுள்ளான், சிவாலய பணிக்கே தீங்கு செய்தான், நம்பிய அத்தலைவனுக்கும் மோசம் செய்தான், இந்நாளில் இவ்வினையை ஏற்று உள்ளான், தானிவனும் உணர்ந்ததனால் பிராயச்சித்தம், சென்றந்த சிவன் கோயில் கட்ட வேணும், நன்றான அன்னமிடல் தான தர்மம், நான் உரைக்கும்படி செய்ய வினை தீரும் என்று கூறி சத்தியவாகீஸ்வரர் ஆலயம், திருவண்ணாமலை உள்ளிட்ட சில சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதோடு அந்த வங்கிக்கு அருகில் உள்ள இடத்தில் சிவாலயம் அமைக்கும்படியும் கூறினார். அந்த இளைஞன் தான் வேலை பார்க்கும் வங்கிக்கு அருகில் ஒரு மரத்தின் கீழ் பழமை வாய்ந்த சிவலிங்கம் இருப்பதாக சொல்லி அங்கு உடனடியாக ஆலயம் அமைப்பதாகவும் உறுதியாக கூறினான். பின்பு அனைவரும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டனர். 1 வருடம் கழித்து அதே குடும்பத்தினர் என்னை நேரில் வந்து பார்த்து நந்தீஸ்வரர் ஆசி வேண்டி வந்திருப்பதாக கூறினர். வந்தவர்கள் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. விஜயவாடாவில் வங்கிக்கு அருகிலேயே ஆலயம் கட்டி குடமுழுக்கும் செய்ததாக அவ்விளைஞன் சீதாராமன் தெளிவாக பேசினான். அவனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் பெற்றோர்கள் பெரும் களிப்புடன் கூறினர். நந்தியபெருமான் ஆசியை படித்து அவர்களுக்கு ஆசி கூறி அனுப்பி வைத்தேன். சிவன் சொத்து குலநாசம் என்பர். அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும். அதை கண்கூடாக நந்தியபெருமான் இச்சம்பவம் மூலம் உலகுக்கு வெளிப்படுத்திவிட்டார். ஓம் நம சிவாய. ஓம் நந்தீஸ்வராய.